அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். அமலாக்கத்துறையிலேருந்து போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் ஒரு 250 கிலோ போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான அறிக்கை அது. அதில் ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற ஒரு பேரை குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவர் இன்னைக்கு இந்த துறைமுகங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவருடைய மாமியார் லீமா மார்டின் அவங்களோட தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் போயிட்டு இருக்கு. என்ன நிலவரம், என்ன பிரச்சனை இது? ஒரு பக்கம் அந்த ஜான் பிரிட்டோ, அதாவது போதை கடத்தல் மன்னன் ஜான் பிரிட்டோ லீமா ரோஸ் அவருடைய தம்பி என்று சிலர் சமூக வலைதளங்களில் எழுதினாங்க. பல காணொலிகளும் அது தொடர்பாக வெளிவந்துச்சு. திமுகவுடைய ஐடி விங் அஃபீஷியலாகவே, திமுகவுடைய ஐடி விங்கிறது அஃபீஷியல் தானே, ஒரு அஃபீஷியலான ஐடி விங்லேருந்தே இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனாவுடைய நெருங்கிய உறவினர் இப்படி போதைப் பொருளை கடத்திருக்காரு, இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு பின்னணியில் ஆதவ் அர்ஜுனா அவருடைய பேரும் அடிபடுது, அதே போல் ஆதவ் அர்ஜுனா துறைமுகங்களுடைய அவருடைய கட்டுப்பாட்டில் வருது. இந்த துறைமுகங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்ததே போதைப் பொருளை போகிறதையும் உள்ளே கொண்டு வர்றதுக்கு தான். ஒரு பெரிய ஆபத்துக்கு தமிழ்நாட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஜாபர் சாதிக்கை விட ஒரு மோசமான ஒரு போதை கடத்தல் மன்னன் இப்படி ஆதவ் அர்ஜுனாவுடைய நெருங்கிய வட்டாரத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லி செய்திகள் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த ஜான் பிரிட்டோ கிடையாது, ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியார் லீமா ரோஸ் அவர்களுடைய தம்பி ஜான் பிரிட்டோ கிடையாது, இது விஜய் அவருடைய தாய் மாமா ஜான் பிரிட்டோ ஒருத்தர் இருக்காரு. யார்? மாஸ்டர் த பிளாஸ்டர் ப்ரொடியூசர் எக்ஸ்பி ஜான் பிரிட்டோ. அவர் தான் இந்த ஜான் பிரிட்டோ, அவர் தான் இந்த போதைப்பொருள் கடத்தல் மன்னன். இந்த உண்மையை நான் சொல்கிறேன், என்னை தூக்கில் கூட போடுங்க அப்படின்னு சில இதை பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் பார்த்தா நான் தான் அந்த ஜான் பிரிட்டோ, ஆனால் அந்த ஜான் பிரிட்டோ நான் கிடையாது அப்படின்னு சென்னை மாநகர ஆணையரை சந்தித்து லீமா ரோஸ் அவருடைய உண்மையான தம்பி ஜான் பிரிட்டோ இருக்கார் இல்லையா, அவர் ஒரு புகாரை கொடுத்துருக்காரு. அவர் பி ஜான் பிரிட்டோ. இந்த வழக்கலுக்கு ஜான் பிரிட்டோ ஜான் பிரிட்டோ. இவங்க அப்பா பேர் இருதயராஜ். இவர் உண்மையிலே இந்த ஜான் பிரிட்டோ யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சென்னை கொடுங்கையூரை பூர்வீகமாக கொண்டவர். யார்? ஜான் பிரிட்டோங்கிற கேரக்டர் சென்னை கொடுங்கையூரை பூர்வீகமாக கொண்டவர். இவங்க அப்பா ஒரு ரா அதிகாரி, ஒரு உளவுத்துறை அதிகாரி, ரா ஏஜெண்ட்டு. அவங்க அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு இவர் சென்னையில் தான் படிக்கிறாரு. படிச்சுட்டு ஏதோ ஒரு தொழில் பாதை மாறுது, இலங்கைக்கு போகிறாரு, இந்த போதைப் பொருளை கடத்த ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே பல வழக்குகள் இவ்வளோ மேலே இருக்குது. இலங்கைக்கு போய் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில. ஆளாக ஒரு அண்டர் வேர்ல்டு என்ன சொல்லுது போதை கடத்தல் மன்னன். விக்ரம் படத்தில் சூர்யா இருப்பார்ல, ரோலக்ஸ், அந்த ரோலக்ஸ் மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த ஜான் பிரிட்டோ. ஏன் ரோலக்ஸ் மாதிரியான கேரக்டர் அப்படின்னா, மதுரை ரயில்வே நிலையத்தில் ஒரு 35 கிலோ ஹாகிஸ் அப்படின்னு சொல்லி ஹாஸ் அப்படிமா அது பேர் அந்த போதைப் பொருளை பிடிக்கிறாங்க. அந்த 35 கிலோவே கிட்டத்தட்ட 100 கோடிக்கு இணையான மதிப்பு. இது ஒரு புதுமையான போதைப் பொருளாக இருக்குது. ஆமாம். இது என்னென்னா, கஞ்சா இருக்குல்ல, கஞ்சாவுடைய அந்த இதுலேருந்து வடியக்கூடிய ஒரு பிசின் கோந்து, கஞ்சா கோந்துன்னு வச்சுக்கலாம். நம்ம ஊரில் கோந்தும்பாங்கல்ல, ஒவ்வொரு என்ன சொல்லுவீங்க, கோந்து. அது கஞ்சா பிசின், இந்த பாதாம் பிசின்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி கஞ்சா பிசின். இப்போ பாதாம் பிசினை சாப்பிட்டா உடம்புக்கு புஷ்டி கிடைக்கும், இதை கிட்ட குஷ்டி கிடைக்கும், குஜிலி மஸ்த் ஆயிரும் உடம்பு. அது போட்ட உடனே உற்சாகம் அடைகிறது, உறுப்புகளை தூண்டுவது, புலன்களை தூண்டுவது, ஒரு ஆக்டிவேட் மோடுக்கும். எல்லா போதையும் என்ன தருதோ அதை விட ஒரு 2-3 எக்ஸ் கூட போட்டுக்கலாம், 2x மாறிடுவோம். அப்போ அந்த போதை ஒரு விலை உயர்ந்த போதை. இப்போ நீங்கள் 35 கிலோ 100 கோடி அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க, ஒரு கிலோ எத்தனை கோடி அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். இப்போ நெருக்கி கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 கிலோ கஞ்சா ஒரு 3 கோடி, 1 கிலோ ஹாஷ் 3 கோடி 4 கோடிக்கு இணையானது. அவ்வளோ பெரிய மதிப்பு உள்ளது. அதே போல் மன்னார் வளைகுடாவில் ஒரு 150 கோடி மதிப்பிலான இதே இந்த ஹாஷ் அப்படிங்கிற இந்த போதைப் பொருளை பிடிக்கிறாங்க, போதை தடுப்பு பிரிவு பிடிக்கிறாங்க. இதுவும் 2024 மே மாதத்தில் நடக்குது. ராமநாதபுரத்தில் அதே டீம் ரெய்டு போகுது. அங்கே ஒரு 5 இடங்களில் இது போன்ற போதைப் பொருள் பிடிபடுது. இது எல்லாமே செய்தியாக வெளிவந்துச்சு. இந்த பணம் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு, இது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை உள்ள நுழையுது. இதில் யார் இந்த மதுரை ரயில் நிலையத்தில் பிடிக்கப்பட்ட அந்த போதைப் பொருள்னு சொல்லி மன்னார் வளைகுடாவில் ஒரு போட்டு, ஒரு மீன்பிடி படகு, சில மீனவர்கள் இருக்காங்க, அதோடு சேர்த்து அந்த போதைப்பொருள் பிடிபடுது. அந்த போதைப்பொருளுடைய பின்னணி மூளையாக யார் செயல்பட்டிருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான் ஜான் பிரிட்டோ.
அந்த போதை கடத்தல் மன்னன். அவனை இது வரைக்கும் போதை தடுப்பு பிரிவோ நார்கோட்டிக்ஸ் டீமோ இல்லை அமலாக்கத்துறையோ அவரை வந்து கைது பண்ண முடியல, நெருங்கவே முடியல. அவன் எங்கே இருக்கானே தெரியல, தேடிக்கிட்டு இருக்காங்க, தேடப்படும் ஒரு குற்றவாளின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது தொடர்பாக 2024 பிடிபட்ட அந்த போதைப்பொருள் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. எப்போவுமே அது வந்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவாங்க. அப்படி எக்ஸலத்தில் அவங்களுடைய ஆன்லைனில் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து இந்த மாதிரி இந்த பணம் வந்து சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத போடுறாங்க. அதில் ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற நபருடைய பெயர் குறிப்பிட்டிருக்கு. அவர் தான் மூளையாக செயல்பட்டுருக்காருன்னு. ஜான் பிரிட்டோ அப்படின்னோடனே முதல்ல இந்த செய்தியை யார் வெளியிட்டிருக்கான்னு பார்த்தா தேவப்பிரியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளர். அவர் ஒரு தனியார் வலையொலிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. என்ன அதிர்ச்சிகரமான தகவல் அப்படின்னா, இந்த மாதிரி லீமா ரோஸ் அவர்களுடைய தம்பி ஜான் பிரிட்டோ தான் இந்த ஜான் பிரிட்டோ. லீமா ரோஸு, மார்ட்டின், ஜான் பிரிட்டோ, லீமா ரோஸுடைய மகள் டெய்சி ஆதவர்ஜினாவுடைய மனைவி, இவங்க எல்லாருமே இந்த வழக்கில் போதைப்பொருள் வழக்கில் பிணை வாங்கியிருக்காங்க. இதுதான் அந்த ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தை எடுத்து போடுறாரு. அந்த ஒரு வீடியோ ஒன்று பரவிட்டு இருந்துச்சு. ஒரு வீடியோ ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு ஆதாரம் ஒன்று வந்து போடுச்சு. அதாவது கொச்சினுடைய இந்த ஹைகோர்ட் ஆஃப் கேரளா அப்படின்னு ஒரு பேஜ். இந்த ஒரு பேஜ் மட்டும் கீழே வந்து என்ன பெட்டிஷனு எதுவுமே போடலை. இப்போ நீங்கள் ஒரு வழக்கில் ஜாமீன் வாங்கியிருக்காங்கன்னா என்ன காரணத்திற்காக ஜாமீன் வாங்கப்பட்டிருக்கு எல்லாரும் தெரியும். இன்னொன்று இந்த கேஸ் நம்பரே இருக்குது, கிரைம் நம்பர் எல்லாம் இருக்குது. அதை பார்த்தாலே போட்டு தெரிஞ்சிடும் அது என்ன கிரைம் அப்படிங்கிறது. இதில் யாரெல்லாம் குற்றச்சாட்டப்பட்டிருக்காங்கன்னா ஜான் பிரிட்டோ, ஜான் கென்னடி, மார்ட்டின் லீமா ரோஸு, டெய்சி ஆதவர்ஜினா, இந்த 4 பேர் குற்றச்சாட்டப்பட்டிருக்காங்க. கிரைம் நம்பர் மேலே தெளிவாக இருக்குது. 2720 அவுட் ஆஃப் 2024 இந்த வழக்கு. இதை கணக்கு பண்ணி இது 27/2/2024 புரியுதா உங்களுக்கு? அதாவது த எகெயின்ஸ்ட் த ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் டேட்டட் 27/2/2024 அப்படின்னு தெளிவாக இருக்குது. இந்த போதைப்பொருள் பிடிக்கப்பட்டது எப்போ நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, மே 2024. மே 2024 பிடிக்கப்பட்ட ஒரு வழக்குக்கு 27/2/2024 ஜாமீன் வாங்க முடியுமா? 3 மாதம் முன்னாடியே இந்த மார்க் ஆண்டனி படத்தை வர்ற மாதிரி டைம் மிஷினை வச்சு முன்னாடி போய் ஜாமீனை வாங்கிட்டு நாங்கள் மே மாதம் கடத்த போகிறோம், அதுக்காக நான் பிப்ரவரி மாதமே ஜாமீன் கொடுத்துருங்க அப்படின்னு முன் ஜாமீன் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதாவது வார்டனாக இருந்தால் அடிப்போங்கிற மாதிரியான கான்செப்ட் தான் இது. ஆதவர்ஜினா அவர்களுடைய செயல்பாடு, இதில் தாவேக அரசனுடைய செயல்பாடு, லீமா ரோஸுடைய செயல்பாடு, அதை விமர்சிக்கலாம். ஆனால் இங்கே சம்மந்தம் இல்லாமல் ஜான் பிரிட்டோங்கிற ஒருத்தன் போதைப் பொருளுக்குள்ள தேடப்படுறான். இங்கே ஜான் பிரிட்டோங்கிற ஒருத்தர் வந்து யார் மார்ட்டினுடைய மச்சனை வச்சுக்கோங்க, லீமா ரோஸோடைய தம்பி, அவர் வந்து ஒரு ஜாமீன் வாங்கியிருக்காரு. இந்த இதை எடுத்துக்கிட்டாங்க. இங்கே ஒரு ஜான் பிரிட்டோ, இது ஒரு ஜான் பிரிட்டோ, இந்த தலை இந்த ஒரு இணைய போக்குறது அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிங்கிற மாதிரி 2 நாளாக சமூக வலைதளங்களில் எத்தனை பேரை முட்டாளாக்கியிருக்காங்க பாருங்க. ஒரு செய்தியை ஆதாரம் இல்லாமல் இல்லை வந்து விசாரிக்காமல் அதை முன்பின் வந்து இது பண்ணாமல் போட்டால் அது என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கி உண்மையான ஜான் பிரிட்டோ, அதாவது ஐ மீன் லீமா ரோஸுடைய தம்பி ஜான் பிரிட்டோ வந்து நான் இல்லை, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் ஆணையரை பார்த்து புகார் அளிக்கிறார். அவர் மேலே ஒரு குற்றவாளியாக இருந்திருந்தா, போதைப்பொருள் வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தா, அமலாக்கத்துறை அவர் தேடிக்கிட்டு இருக்கு. தேடப்படும் குற்றவாளியாக அந்த ஜான் பிரிட்டோ அறிவிச்சிருக்குது. அவர் எப்படி சென்னையில் உட்காந்து கமிஷன் ஆஃபீஸ் புகார் கொடுக்க முடியும்? அப்படி நேரில் வர முடியும். இந்த வழக்கு என்னென்னா 2014 ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் லாட்ரி தொடர்பான ஒரு வழக்கு. அதில் அவங்களே சொல்கிறாங்க ஒரு லாட்ரி தொடர்பான வழக்கு அப்படிங்கிறது அவரே, அதாவது சென்னையில் பேட்டி கொடுத்தால ஜான் பிரிட்டோ அவர் சொல்கிறார், ஏதோ ஒரு லாட்ரி தொடர்பான வழக்கு, அந்த வழக்கில் நாங்கள் வந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு நீதிமன்றத்தில், அதில் நாங்கள் இடைக்கால ஜாமீனோ ஏதோ வாங்கினோம், அந்த நீதிமன்ற தீர்ப்பானை தான் அது, அதில் முன்பக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு என் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே இந்த பேரை இணைச்சி அவதூறு பரப்பியிருக்காங்க, திட்டமிட்ட அவதூறு. இது என்னென்னா இந்த தேவப்பிரியாங்கிற நபர் பரப்புறாரு. அதுக்கப்புறம் இதை மாரிதாஸ் எடுத்து வெளியே போடுறாரு. இதனால தான் மாரிதாஸ் கைதுனாங்க. ஆக்சுவலாக மாரிதாஸ் கைதானது வந்து கீர்த்தனா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க, இல்லை முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் விடுதலை பண்ணிடுச்சு. தவறான கைது, அதை வந்து ரிமாண்ட் ரிஜெக்ஷன். இப்போ நம்ம கள்ளக்குடிக்கு பாட்டுக்கு பாடுறதுக்கு ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, அதுபோல் முகாந்திரம் இல்லை இதில் அப்படின்னு சொல்லி ரிமாண்ட் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது வரவேற்கத்தக்கது, மாற்றுக்கருத்து இல்லை. மாரிதாஸ் வந்து விடுதலை பண்ணது வரவேற்கத்தக்கது, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் ஆதாரம் இல்லாமல் மாரிதாஸ் வந்து இந்த பதிவை போட்டிருக்காரு அப்படிங்கிறது 100% உண்மையாக இருக்கிறது. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, திமுக வந்து தாவேக்காவை எதிர்த்துருக்கணும். எப்போ தாவேக்கா தொடங்கப்பட்டதுலேருந்து அப்போவே எதிர்த்துருக்கணும்.
தாவேக்காவுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இலக்கு என்ன, இப்படி நடிகர் இதில் வரீங்களே, கவர்ச்சி அரசியல் பண்ணுறீங்களே, இப்படி வந்து வேட்பாளரில் போட்டிருக்கீங்களே, வேட்பாளரில் 47 பேர் வந்து குற்றப்பிரச்சனை கொண்டவனாக இருக்கானே, இப்படி கொலைக்காரன், கொள்ளைக்காரன், கஜா விற்கிறவன், பாலியல் வன்கொடுமை வழக்கில் உள்ளவன், மனைவியை வந்து அடித்தவன், இப்படி பல பேர் இப்படி இருக்கானே, இதெல்லாம் பேசலை. இன்னொன்று, எந்த இடத்துலையும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திமுக கனிமவள கொள்ளை குறித்தோ ஊழல் லஞ்சத்தை குறித்தோ கேள்வி கேட்கக்கூடிய தகுதி இல்லை. எங்கேயுமே கேட்காது. இவன் பணக்கார வேட்பாளர், இவன் கோடி கோடியாக வச்சுருக்கான் அப்படின்னு திமுக சொல்லுமா? சொல்ல முடியாது. இன்னொன்று, எல்லாத்துக்கும் திமுக பேசல. மருத்துவமனைகள் 8000 மருத்துவமனைகள் தனியார் மயப்படுத்தப்பட்டிருக்குல்ல, திமுக ஒரு வாய் கூட திறந்து பேசலை. ஆமாம், எந்த ஒரு பேச்சும் வரல, பேசலை. அது மாதிரி இவர் வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், அரசு மருத்துவம் படிக்கின்றாரு, இவரே வந்து விஜய் சிபிஎஸ்சி ஸ்கூல்னு வச்சுருக்காரு அப்படிங்கிற கேள்விக்கு திமுக பேசவே இல்லை. ஏன்னா திமுககாரங்க எல்லாருமே ஸ்கூல் வச்சுருக்காங்க, திமுககாரங்க பல பேர் மருத்துவமனை வச்சுருக்காங்க. அப்போ லாஜிக்கான கேள்விகளை எதையும் கேட்பதற்கான இடத்துல திமுக இல்லை, அதுக்கான தகுதி திமுகவுக்கு இல்லை. சீமானவர்கள் குறிப்பிட்டது போல் ஒரு பயந்தாங்களித்தனமாக கோழைத்தனமாக கரூர் விவகாரத்தில் திமுக நடந்துக்குச்சு. ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு எதை தின்னா பித்தம் தெரியுங்கிற மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இப்படி நம்ம மேலே ஃபாக்ஸ்கான் வழக்கில் நான் வந்து வதந்தி பரப்பிட்டேன்னு சொல்லி வழக்கு போட்டு என்னை குண்டர் சட்டத்தில் திமுக அரசாங்கம் அடைச்சி 213 நாட்கள். ஃபாக்ஸ்கானில் 9 பேர் சாகலை, செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற வழக்கு. இதானே வழக்கு. இப்போ இந்த ஜான் பிரிட்டோ போதைப் பொருளை கடத்திட்டான், இது ஆதவர்ஜனோட மாமனார், ஐ மீன் அவருக்கு சித்தப்பா முறை வருது, சித்தப்பா உறவினர் லீமாரோஸுடைய தம்பி, பார்த்தீங்களா இந்த குடும்பம் சேர்ந்து தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வர போகுதுன்னு பேசுகிறீங்களா, இதுக்கு பேர் என்ன? வதந்தி. வதந்தி. அப்போ நான் பேசும்போது வதந்தின்னு குண்டசத்தில் போட்டிங்களே, இப்போ திமுக ஐடிவிங்கள எவனை குண்டசத்தில் போடுறது? புரியுதா உங்களுக்கு? அடுத்தவன் பேசுனா, அதாவது நான் பேசுறது உண்மையை, அது ஊடகத்தில் வந்த செய்தியின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். அப்போ அதுக்கு நீங்கள் வந்து குண்டர் சட்டம், அது 213 நாள் ஜெயிலு. ஒரு செய்தியை சொன்னதுக்கே 213 நாள் ஜெயிலுனா நீ இப்போ அப்பட்டமாக பேசியிருக்கிய. 2 நாள் சமூகத்தை பதட்டமாக வைக்கிறது போல் 2 நாளும் போய் பேசியிருக்கானுங்க. அவங்களுக்கும் இதுக்கும் துளியளவும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இன்றைக்கி வந்து இடி அஃபிஷியலாக சொன்னதுன்னா இடிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. நியூஸ் 24/7 ஒரு செய்தி வந்திருக்குது, இந்த மாதிரி அமலாக்கத்துறை இந்த ஜான் பிரிட்டோக்கும் அந்த ஜான் பிரிட்டோக்கும் தொடர்பு கிடையாது, இது ஆதவனுடைய உறவினர் கிடையாது அப்படின்னு சொல்லி, பட் அவங்க சொன்னாங்கன்னு தெரில, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தாங்க சொல்லி நியூஸ் 24/7 சொல்கிறாங்க. நியூஸ் 24/7 சொல்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக தெரியுதுல்ல, ஐ ஜான் பிரிட்டோ வேறு, பி ஜான் பிரிட்டோ வேறு. இது தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்படும். அவரோட பாஸ்போர்ட்டுடைய முதல் காப்பி முதற்கொண்டு வெளியே வந்துருச்சு. அந்த ஜான் பிரிட்டோட பாஸ்போர்ட் முதல் காப்பி முதற்கொண்டு வந்து அந்த உருவமே வேறு, இந்த உருவமே வேறு அப்படிங்கிறது. இதில் இன்னும் பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய மாமனார் ஜான் பிரிட்டோ தான், தாய் மாமா ஜான் பிரிட்டோ இருந்த மாஸ்டர். ஆமாம், சரணபோன் சூப்பர் சிம்மர் பப்ளால். அப்போ அவரை போய் கொக்கைன் கடத்துறான்றாங்க. அதாவது நமக்கு பிடிக்குது பிடிக்கலை, அந்த ஆட்சியின் மீதான தவறுகளை மக்கள் பார்வையிலிருந்து மக்கள் படுகிற அவதி, இதை நீங்கள் சுட்டி காட்டுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு வைக்கணும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு கேவலமான விமர்சனங்களை கொண்டு வருவது, இதை வச்சு சமூகத்தில் பரப்ப விடுவதுங்கிறது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்லாமல் நேர வரையும் மக்களை வந்து பதட்டத்துக்கு உள்ளாக்குவது ஒரு பெரிய போதை தான், அது லாபியாக. இன்னொன்று நாளைக்கு உண்மையிலே இவர்கள் தப்பு செய்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா, அவன் வந்து பொய் சொல்லியிருப்பாயா, அன்னைக்கு அவங்க பொய் சொல்லலையா, ஈஸியஸ்கே போயிடுவாங்க. இப்போ நாளைக்கு உண்மையிலே தப்பு செஞ்சு மாட்டும் போதோ வேறு ஏதாவது ஒன்று ஆதவர்ச்சனை செய்யும் போதோ நாளைக்கு போய் சொன்னீங்களா இப்படி தான் சொன்னாங்க, என் மாமனார் வந்து போதைப் பொருள் கடத்தினாரு, நான் துறைமுகத்தெலாம் கொண்டு வந்து அது போர்ட் மூலிமா போதைப் பொருளை கடத்த போகிறேன்னு சொல்லி திமுக பரப்புச்சு, அதுபோல் இதுவும் பொய்யின்றோம். உண்மையை பேசாமல் பொய்யை நீங்கள் பேசும்போது நாளைக்கு உண்மையாக நடந்தாலும் அது பொய்ன்னு கட்டமைக்கப்படும். அது அந்த டீம் ஏற்கனவே உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் மாற்றும். மெல்ற வாக்கி அவளுக்கு கிடைச்ச மாதிரி விடுமாது ரூட்டத்தில். அடுத்ததாக இதே மாதிரி ஒரு போதை தொடர்பான ஒரு செய்தி தான். என்னென்னா, திருச்சியில் ஒரு காதலனும் காதலியும் வந்து ஒரு அறையை எடுத்து தங்குறாங்க. அங்கே போதை ஊசி செலுத்தி கொண்ட அந்த பெண்மணி வந்து இறந்து போயிட்டாங்க. அது சின்ன பொண்ணு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. என்ன பிரச்சனை? இன்னும் அந்த போதை ஊசியெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கான்னா இல்லாமலே செத்துருக்காங்க. தமிழ்நாட்டில்னா திருச்சியில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் மிக முக்கியமான நமக்கு ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள்லேயே இது போன்ற போதை கலாச்சாரங்கள் இருக்கிறது. போதை ஊசிகள் இது என்னென்னா, நீங்கள் தூக்க மாத்திரைகள், அப்புறம் வந்து உடம்புக்கு வலி நிவாரணிகள் இருக்கு இல்லையா, பெயின் கில்லர்ஸு,
இந்த தடை செய்யப்பட்ட பெயின் கில்லர்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து அதாவது ரொம்ப உடனடியாக வலியை போகக்கூடிய பெயின் கில்லர்ஸ் இருக்குது. இந்த வலி நிவாரணிகளை வந்து மெடிக்கல்லையோ இல்லை வந்து வேறு மருத்துவமனைகளை வந்து அந்த ஊழியர்களை வந்து கரெக்ட் பண்ணி குறைந்த விலைக்கு அவங்க வாங்கி கொண்டு வந்து அதில் அவங்களுக்கு சொற்ப லாபத்தை கொடுத்தது. இந்த போதைகளை வந்து இந்த டேப்லெட்டை இன்ஜெக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது திருச்சியில் நிறைய நடக்கும். நான் திருச்சியில் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இதில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. மெடிக்கல் ரெப்பே கைதாயிருக்காங்க உள்ள. இந்த மாத்திரையை வந்து முணுக்கி அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொஞ்சம் கரைச்சி ஒரு முடியில் வச்சு கரைச்சி அதில் பஞ்சில் நினச்சி அதை வந்து இன்ஜெக்ஷனை வச்சு ஏற்றி சிரிஞ்சை வச்சு ஏற்றி உள்ளே ஏற்றிக்கிறது. நேரடியாக இதை உட்கொள்வதை விட நேரடியாக பிளட்டுக்கு போகும்போது அது வந்து நெருவில் போடும்போது உடனடியான ஒரு கிருகிருப்பை வலி நிவாரணமும் உடம்புல மரத்து போன மாதிரி ஆகிடும். நம்ம ஒரு சின்ன இல்லை மரத்து போன மாதிரி இல்லை, ஒரு போதை ஒரு சின்ன கிருகிருப்பு கிடைக்கிது. அதோட ஏதாவது சொட கடை குடிச்சிட்டு அப்படியே ஒரு கிருகிருப்பாக தெரியுது. இது என்னன்னு தெரியல, அப்படி போதை வருதுன்னு சொல்கிறான். பயன்படுத்தி பார்த்தோன்னு தான் தெரியும் இப்படிலாம் செய்முறை அப்படிங்கிறது. இது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. இந்த பொருளை இந்த டேப்லெட்டை விற்ற ஒரு பெண்ணோட மகள் அவங்க ஏற்கனவே இந்த பொண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவோ இதோட வழக்கில் இந்த பையன் வந்து போக்சோ வழக்காக கைது செய்யப்பட்டிருக்கான். இப்போ இந்த பொண்ணு மெச்சூர்ட் ஆயிடுது. அந்த பொண்ணுக்கு வந்து அறையில் வந்து இந்த மணி எந்தத்துக்கு அழைச்சி போனான்னு தெரியல, லாட்ஜில் அழைச்சி போன இடத்துல அந்த பொண்ணு வந்து போதை செலுத்தி உடனடியாக வந்து அது அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, தமிழ்நாடு முழுக்க நார்கோட்டிக்ஸ் டீம் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த போதை தடுப்பு பிரிவு தொடர்ச்சியாக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. போதை ஒழிப்புக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் கூட நித்தம் போதைகளால் மரணங்கள் ஏற்படுது. போதையினால் வந்து நீங்கள் போதையினால் நம்ம கஞ்சா, ஹெராயின், மெத்தபெட்டமைனுங்கிறோம். இது போன்ற போதைகள் தொடர்ச்சியாக இருக்குது. அப்போ இது மருந்து நிறுவனங்கள் அதே போல் வந்து மருந்தகங்கள் இதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தப்படணும். ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இது போன்ற போதைப் பொருளை விற்றால், அதாவது இது போல் மாத்திரை விற்றால் கடுமையான தண்டனைகள், 10 வருஷம் தண்டனை இருக்குது. அது தெரிஞ்சிருந்து விற்கிறான். இல்லை என்னென்னா, இப்போ நீங்கள் அந்த மாத்திரையோட ஆக்சுவல் காஸ்ட்டு 10 ரூபா இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா 100 ரூபா கொடுத்து வாங்குவான் ஒரு மாத்திரையை. அப்படி ஒரு பாக்ஸ் 1000 ரூபானா 10,000 ரூபாய்க்கு வாங்குவான். அவனுக்கு பில்லு போடும்போது 1000 ரூபா போட்டுக்கிறது, வெளியே 9,000 வாங்கிக்கிறது. அப்போ உடனடியாக அதுக்கு வந்து 10,000 கிடைக்குது. இவன் 10,000 வாங்கிட்டு போய் அதை 30,000 40,000 வைப்பான். அதனால் மட்டும்தான் இது மருந்துகள் மூலியமாக இது விற்பனை ஆகுது. இது உடனடியாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை, போதை தடுப்பு, காவல்துறை, நார்கோட்டிக்ஸ் டீம் எல்லாம் இணைந்து தடுக்க வேண்டிய ஒரு செயல். இல்லைனா ஒரு பேர் ஆபத்தை நோக்கி வழியும் சின்ன பிள்ளைங்க 18, 19, 20 வயசு பிள்ளைங்க தான். இது ஒன்று. இதில் யார் இறந்து போவாங்க அப்படின்னா, இந்த உயர் ரக போதைகளை வந்து 25,000 30,000 கொடுத்து வாங்குறான்ல, அவன் இதை பயன்படுத்த போகிறதில்ல. 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு டேப்லெட் 10 ரூபானா 1000 ரூபா கொடுத்து வாங்க தயாராக இருப்பான். 1000 ரூபா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 1000 ரூபாய்க்கு எனக்கு உடனடியாக ஒரு போதை கிடைக்குமா? 25,000 30,000 கொடுத்து நான் மெத்தபெட்டமைன் அப்படின்னு ஹெராயின் போக முடியாது. ஆனால் எனக்கு அதுக்கு ஈக்குவலான ஒரு போதை வேணும். அப்படி குறைவாக போதை வேணும்னா இப்போ வீரன் இருக்குது. வீரனா அடிச்சா கூப்பிட்டு சாக்கடை தெரிஞ்சிடும், மாட்டிக்குவோம். அப்போ இந்த மாதிரி போதைக்கு அப்படிங்கும்போது அது ரொம்ப நடுத்தர மக்கள் இல்லை வந்து லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இதை வந்து அதில் கூடிய இளைஞர்கள், அதனுடைய பெண்கள் தான் இதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக கல்லூரி மாணவர்கள். திருச்சியில் சில முக்கியமான கல்லூரி மாணவர்களில் பெரும்பான்மையாக இந்த மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது. கல்லூரி, சுகாதாரத்துறை எல்லாம் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலை, ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒரு பெரிய பேராபத்தை நோக்கி நம்ம போக வேண்டியிருக்கோம். முதல் கையெழுத்தே போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு அதிரடிப்படை தான் கையெழுத்து போட்டார். அந்த தடுப்பு படை எங்கே இருக்குன்னு தெரில. 30 நாளாக இல்லை, தடுப்பு படை வந்து கூடுதலான கவனம் செலுத்தணும். தடுப்பு படை வேலை செய்கிறாங்க, அங்கங்கே போதைப் பொருளை பிடிக்கிறாங்க. நேற்று கூட திருச்சியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அலுவலகத்தில் வந்து குட்காவை பிடிச்சிருக்காங்க. வரவேற்கத்தக்கதான், மாற்றுக்கிறதுக்கு. ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல வந்து பதுக்கி வைப்பாங்க இல்லையா? காங்கிரஸ் இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்காது, அங்கே அங்கே பதுக்கி வச்சுருக்காங்க. அது உண்மை தான். இனி இது எல்லா காங்கிரஸ் அலுவலகத்தையும் சோதனை போடணும். ஏன்னா எங்கேயுமே ஆள் நடமாட்டம் கிடையாது. அதனால் அங்கே சோதனை போட்டு அங்கே குட்கா, மட்கா, ஜின்னா எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இங்கே சென்னை பெரம்பூரில் வந்து ஒரு சூட்கேஸில் ஒரு உடல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 நாளாக பெரிய செய்தி. அந்த தலை இல்லாத உடல் சூட்கேஸில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. இப்போ 2 நாள் கழிச்சு அந்த கொலையில் வந்து துப்பு தொடங்கிருச்சு, மனைவி தான் கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு. மனைவியும் அவருடைய காதலனும் சேர்ந்து அவங்களுக்கு கணவனை கொலை பண்ணியிருக்காங்க. கூட்டு முயற்சி. கொலையும் செய்வாள் பத்தினி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அது எங்கே நடந்திருக்குன்னா, முதலமைச்சருடைய தொகுதி, தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்துறையை தமிழக முதலமைச்சர் விஜய் வச்சிருக்காரு. காவல்துறை அது கட்டுப்பாட்டில் தான் வருது. அந்த கட்டுப்பாட்டில் கூடிய முதலமைச்சருடைய சொந்த தொகுதி பெரம்பூர் தொகுதி. திருச்சி அவருடைய செல்ல பிள்ளை அப்படின்னா பெரம்பூர் தொகுதி எந்த பிள்ளைன்னு தெரியல. அப்போ அந்த தொகுதியிலேயே
இந்த மாதிரியான கொலைகள் வந்து சர்வசாதாரணமாக நடக்குது. மின்வெட்டுக்கான காரணம் நம்ம சொல்கிறோம் ஒரு பக்கம், தொடர்ச்சியாக நடக்குது. ஆமாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியில் சர்வசாதாரணமாக ஒரு கொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. கொலை நிகழ்த்து சூட்கேஸில் கொண்டு போய் வைக்கிற அளவுக்கான துணிச்சலும், ரயில்வே ஸ்டேஷனில் சட்டம் ஒழுங்கும் பிரச்சனையும் ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு சாதாரணமாக வச்சுட்டு போகிறாங்க. சென்ட்லாம் அடித்து கொண்டு போய் ஓலா புக் பண்ணி டிக்கியில் வச்சு கொண்டு போயிருக்குது. என்னன்னா ஃபாரின்லேருந்து வந்து எவனோ பேக்கை விட்டு போயிட்டாங்க, பெர்ஃப்யூம்னு போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்து ஃபாரின் பேக் உள்ள நல்ல சென்ட் பாட்டில் ஆக்ஸ் ஆயில் கோடாரி தெல்லாம் இருக்கும் அப்படின்னு திறந்து பார்த்துருக்காங்க. கோடாரி தெல்லுன்னு பார்த்தா கோடாரியால் போட்ட தைலம் தான் உள்ளே இருந்திருக்கு. துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க. துண்டு துண்டாக வெட்டி எதுக்காகனா இவங்களுடைய இல்லீகல் அஃபேரை வந்து தட்டி கேட்டதற்காக கணவன் கொலை செய்யப்பட்டிருக்கார். அந்த பக்கம் பார்த்தா இல்லீகல் அஃபேரை போயிட்டு தட்டி கேட்டதற்காக கணவன் வந்து பைத்தியக்காரன், அவங்க கஞ்சா குடிக்க அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லுது. மனைவி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி கணவன் சொல்கிறார். அது பழைய வீடியோ அப்படின்னு சொல்லி கணவன் சொல்கிறாங்க. ஆனால் சமூகத்தில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம இப்படி பேசுகிற முடியாது, சமூகத்தில் பொதுவான மக்கள் கருத்து, இந்த ஜென்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பொதுவான மக்களுடைய கருத்து என்னென்னா, அது வந்து நீங்கள் பிடிக்கலாம் விளைகிற வேண்டியதானே. நீங்கள் வந்து கணவனும் மனைவியும் இன்னொருத்தனும் அவங்க வீட்டில் இருக்காங்க. இப்போ கணவன் வந்து பார்க்குறாரு, அவருக்கு பிடிக்கலை, அவர் பாட்டு காஃபி சாப்பிட போட வேண்டியதானே. அவர் ஏன் அந்த இடத்துல கோவப்படுறாரு? நீங்கள் போயிட்டு இப்போ முக்குக்கடலில் போயிட்டு 4 பரோட்டா, ஒரு சால்னா, 2 ஒரு ஆம்லேட்டு சாப்பிட்டு வரும்போது அவர் இருக்க மாட்டார்ல, தம்ம போட்டு வாங்க. இப்படி அப்பாவும் பையனும் வராங்க, அவங்க அம்மா வந்து இருக்காங்க, ஏதோ ஒரு இதில் இருக்காங்க, அவங்க அப்பாவும் பையனும் சேர்ந்தே பார்த்துட்றாங்க. இந்த மாதிரி போடுறாங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பத்தையும் சொல்கிறேன், பார்த்துட்றாங்க. அப்போ ஒன்றும் இல்லைப்பா, அம்மா வந்து இந்த மாதிரி இருக்காங்க, நம்ம போயிட்டு நீங்கள் போயிட்டு தம் அடிக்க போங்கப்பா, நான் போயிட்டு கிரவுண்டில் போயிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழிச்சு வருவோம்ப்பா, சரியாயிரும்ப்பா. அப்படி ஆயிடுச்சு இப்போ சமூகம் வந்து. பிடிக்கலாம் இல்லைடா, ஏன் லீகலாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாமே, கோர்ட்டுக்கு போங்க, லீகலாக மூவ் பண்ணிக்கோங்க, கோர்ட்டுக்கு போய்க்கோங்க, சமாதானமாக இது உங்களுக்கு பரஸ்பரம் பிரிஞ்சிருங்க. வடிவேல் ஒரு படத்தில் கல்யாணத்துக்கு பிறகு இந்த மாப்பிள்ளை அவன் அக்கம் பக்கம் அங்கே ஒதுங்கியது இந்த மணப்பெண்ணுக்கு தெரிய வருகிற பொழுது 2 வருடம் சண்டை போட்டுக்கூடாது, பரஸ்பரம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும், முடியவில்லை என்றால் விவாகரத்து செய்யணும். அதே போல் மணமகளும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி அங்கே யாருடைய பழகிய செய்தி இந்த கணவனுக்கு தெரிய வருகிற பொழுது அவனும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை மேம்போக்காக எடுத்து அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா கல்யாணம் விட்டு வந்து என்னடா பேசுகிறேங்கிற மாதிரி இவங்க என்னன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, கணவன் மனைவியை தாக்கிறான், இல்லை மனைவி கணவனை கொன்றுறா அப்படின்னா, ஏங்க எதுக்குங்க இப்படி பண்ணுறீங்க, பிடிக்கலாம் பிரிஞ்சிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அது அவங்கவங்க குடும்பத்தில் அவங்கவுங்களுடைய மனநிலையில் தான் பார்க்கணும். கொலையை நம்ம நியாயப்படுத்த முடியாது, அடிப்பதை நியாயப்படுத்த முடியாது, எது ஒன்றும் நியாயம் கிடையாது மாற்றுக்கருத்தில். அந்த குடும்பங்களில் பிள்ளைங்கள் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்க வந்து பரிதாபத்துக்குரியது, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதை அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் பார்க்கணும். இங்கே அந்த சம்பவம் வேறு, இந்த சம்பவம் வேறு, போன வாரம் நடந்த சம்பவம் வேறு, இந்த சம்பவம் வேறு. இங்கே வந்து கணவன் டிஸ்டர்பன்ஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லி கணவனை கொண்டிருக்காங்க. அங்கே என்னென்னா மனைவி போயிட்டான்னு மனைவியை அடிக்கிறான் அவன். ஸோ ரெண்டுலேயுமே வெவ்வேறு வகையான சம்பவங்கள் இது. அதில் சமூகத்துடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது. சமூகத்துடைய பார்வை வேறு மாதிரி இருக்க போய் தான் சமூகத்தில் வேறு மாதிரியான சம்பவங்கள்லாம் வேறு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் முதலமைச்சரோட தொகுதியிலேயே வந்து இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர்னால கொலைங்கிறதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. உண்மையிலே பேரதிர்ச்சி தான். அடுத்ததாக எல்லா அமைச்சர்கள் மாதிரியும் நம்மளுடைய அமைச்சர் திரு பர்வேஸ், தொழிலாளர் துறை அமைச்சர் வந்து ஆய்வுக்கு போயிருக்கிறார். வழக்கம் போல் மருத்துவமனைக்கு அங்கே போயிட்டு அவர் ஒரு அதிரடி கேள்வியெல்லாம் கேட்டு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பார்த்தோம். இல்லைன்னா மருத்துவர் வந்து சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காப்புல, இந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி ஐசியூ இருக்குது, இங்கே வந்து எக்ஸ்ரே இருக்குது, ஸ்கேன் இருக்குது, இத்தனை பெட்ஸ் இருக்குது, எத்தனை பேஷண்ட்ஸ் வந்தால் உடம்பு இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் உள்ள பெனிஃபிட்ஸு ஃபெசிலிட்டிஸ்லாம் சொல்லியிருக்காரு. டக்குன்னு ஏன்னா அவர் வந்து ஆய்வுக்கு போனது மருத்துவமனை இல்லையா, இப்போ இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸ்ரே ஸ்கேனு ஐசியூ இதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவருக்கு ஒரு இதாகிடுச்சு. ஏன்னா மக்கள் மேலே அக்கறை உள்ளவர் ஆய்வு போயிருக்காரு. டக்குன்னு கேட்டார் பாருங்க கேள்வி. மருத்துவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான அந்த ஹாஸ்பிட்டலே அரண்டாங்க. இதெல்லாம் இருக்குது, சரி எங்கள் தளபதி ஃபோட்டோ எங்கே இருக்குது, எங்கே நீங்கள் ஐசியூங்கிறவன் எக்ஸ்ரே ஸ்கேனு இசிஜி இதெல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு முக்கியம் கிடையாது. பேஷண்ட் வந்தோடனே முதல்ல பார்க்குறது தளபதி விஜயோட ஃபோட்டோ தான். அதை பார்த்தாலே 50% க்யூர் ஆயிரும். அந்த ஃபோட்டோ எங்கன்னு கேட்குறாப்புல. அப்போ இல்லை வெளியே மாட்டணும், ஒவ்வொரு ரூம்லையும் மாட்டுங்க. எக்ஸ்ரே இடத்துல, இசிஜியில், அங்கே வெளியே வந்து இதில் மார்ச்சூரியில் எல்லா இடத்துலையும் வந்து மொத்தமாக மாட்டுங்க. அவர் ஃபோட்டோ இல்லாத இடமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளைச்சு மாட்டுங்க அப்படின்றாப்புல. இப்போ நம்ம பப்ளிக் ஹெல்த்னா பிஹெச் மட்டும் இல்லை சார், இப்போ ஸ்கூலில் வந்து டேப்லெட்ஸ் கொடுக்குறது, ஃபீல்டில் போயிட்டு எம்எம்யூடி பார்க்குறது எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல் தான் சார் வரும். ஸ்கூலில் போய் நாப்கின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அயன் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுக்குறது எல்லாமே நம்ம தான் சார் பார்ப்போம். சிஎம் கூட எங்கே சார்? அங்கே வெளியே இங்கே வைக்க மாட்டீங்களா சார்? சிஎம் இங்கே வைக்கணும் சார், உங்கள் ரூம்லேயும் வைக்கணும்.
சிஎம் போட்டோ வைங்க சார். போட்டோ எடுக்கிறது வைக்க சிஎம் போட்டோ வைக்கணும்ல, அந்த இடத்துல இங்க வச்சிருக்கோம். மாட்டுங்க சிஎம் இங்கேயும் மாட்டலையே. ஏன்னா இப்போ ஏதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த புகைப்பட நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, ஃப்ரேம் போடுற கம்பெனி, அது கூட ஏதோ டையை போட்டுருப்பார் போல இருக்கு, கான்ட்ராக்ட் போட்டுருப்பாங்க போல இருக்கு, வளைச்சு மாட்டுங்க எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் மாட்ட சொல்லியிருக்காங்க. முதலமைச்சருடைய புகைப்படம் ஒரு அரசு இதில் இருக்கணுங்கிறது அவசியம் தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் போனது ஆய்வுக்கு போனது வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அந்த மருத்துவமனையில் என்ன குறைபாடு இருக்குது, கூடுதலாக படுக்கை வசதி தேவைப்படுதா, இல்லை அங்கே வந்து கழிவறைகளை தூய்மைப்படுத்தணுமா, குடிநீர் வசதி அந்த மருத்துவமனையில் எப்படி இருக்குது, மருத்துவர்கள் சரியான நேரத்துக்கு வராங்களா, செவிலியர்கள் சரியான நேரத்துக்கு வராங்களா, நோயாளிகள் வந்து சரியாக கவனிக்கப்படுறாங்களா, கமிஷன் விஷயம் வாங்கப்படுறதா, ஒரு பிணவரைக்கு போனால் கூட உடற்குறாய் செய்து உடனடியாக வந்து உடல் ஒப்படைக்கப்படுதா, அவசர சிகிச்சை பற்றி எப்படி செயல்படுது, குழந்தைகள் வார்டு எப்படி செயல்படுது, சிறப்பு மருத்துவம் எப்படி இருக்குது, அதேபோல் வந்து பொது மருத்துவம் எப்படி இருக்குது, இன்பேஷன் அவுட் பேஷன்ஸ்லாம் சரியாக பார்க்குறாங்களா, உடனடியாக சிகிச்சைக்கு வரவங்களுக்கு வந்து இந்த பில்லை போடு அங்கே க்யூவில் நின்று அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கான சிகிச்சை அளிக்கப்படுதா, இதையெல்லாம் பார்ப்பதற்கு தான் ஆய்வு தேவை. இதை பண்ணுறதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கார், சுகாதாரத்துறை அதிகாரிகள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவர் அமைச்சர், ஒரு பொறுப்பு அமைச்சர், அந்த துறைக்கு அவர் அமைச்சர் இல்லை, புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து ஆய்வுக்கு போனதில் மாற்றுக்கிறது கிடையாது. புதுக்கோட்டை ஒரு சொந்த ஊர், அவர் ஆய்வு மலையூர் பக்கத்தில் இருக்க டக்குன்னு போயிட்டு வந்துடலாமேன்னு போயிருக்கிறாரு. மலையூர், புதுக்கோட்டை மலையூர் பக்கத்தில் இருக்கே போய் ஒரு ஆய்வுக்கு போட்டோம், தப்பே கிடையாது. ஆனால் முக்கியமான விஷயத்த பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அதெல்லாம் முடியா எங்கள் தளபதி போட்டாங்கன்றாப்புல, அது கூட அங்கே கையை கட்டுறாரு. அங்கே பார்த்தா புதுக்கையா எம்பி ராஷ்டிரபதி அப்துல்லாவுடைய கேலண்டர் இருக்குது, அதை தூக்கி அப்படிங்கிறாப்புல. சொட்டக்கு போட்ட செகண்ட் டபால்னு பிச்சு தூக்கி போட்டாங்களே. அதாவது அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்காராம்மா அவர் வந்து. அவர் வந்து தன்னை வந்து ஒரு முக்கியமான தளபதியாக காட்டிக்கிறார். சின்ன பகுதி இல்லை மாதம் யாரும் கேலண்டர் தர மாட்டாங்கல்ல. இந்த வருஷம் பிறக்கும் போது அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க கேலண்டர் கொடுத்துட்டாங்க, மாட்டி விட்டாங்க. அடுத்த வருஷம் நீங்கள் கொடுங்க, உங்களை மாட்டுவாங்க. அவ்வளோ மாதமாக கேலண்டர் மாட்ட முடியும் அவங்க. அதை நினச்சி கூட மாட்டாங்க. இந்த மாதிரி இப்படி பார்த்தா தமிழ்நாடுடைய எல்லா அரசு அலுவலகங்களையுமே காலண்டர் வந்து ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் போட்டோம், அந்தந்த மாவட்ட செயலர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்களுடைய ஃபோட்டோ போட்டு கிடக்கும். இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே 6 மாதத்தில் ஒரு காலண்டர் அடித்து இந்த மாதத்துல வந்து பாதி கிழிச்சி துறைக்கு போட்டு அந்த காலண்டர் அப்புறம் நீக்கவா முடியும்? இப்போ வந்து நாங்கள் யாரையும் வெறுக்கலை, எல்லாரையும் நேசிக்கிறோம், எல்லா கட்சியும் எங்களுக்கு ஒன்று தான் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் முதலமைச்சர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு, அண்ணன் சீமானோட வீட்டுக்கு, எல்லா வீட்டுக்கும் போனார். நான் எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரஸ்பர நட்பு பாராட்டுறாரு. நாகரிக அரசியல்னு சொன்னாங்க. இதுதான் உங்களுடைய நாகரிக அரசியலா? இப்போ நாகரிக அரசியல் அப்படின்னா இருந்துட்டு போட்டோம். புதுகை அப்துல்லா பிடிக்கலை, இருந்துட்டு போட்டோம். அவர் ஒரு முக்கியமான ஆள், புதுக்கோட்டையில் அங்கே ஒரு ஆளுமையாக இருந்திருக்காரு. அவர் திமுக கூட இருந்துட்டு போட்டுங்க, காலண்டர் கொடுத்துருக்காங்க. அந்த காலண்டர் கிடந்தா என்ன தப்பு? காலண்டர் தானே, இந்த வருஷம் முடிஞ்சோன்னே எடுக்க போகிறீங்க. இல்லை நீங்கள் ஒரு காலண்டர் அடித்து கொடுத்துட்டு டிசம்பர் மாதம் அதை எடுத்துகிட்டு போங்க. அப்போ இந்த பண்பு இருக்கு இல்லையா, இது வந்து இந்த குவாலிட்டி, இந்த என்ன சொல்கிறது, இந்த அரசியல் பண்பு, இந்த அரசியல் நாகரிகம், இல்லை ஒரு கலாச்சாரம், இதெல்லாம் வந்து இயல்பில் வரணும். இதுக்கு இதை கற்றுக்க முடியாது. கவர்னன்ஸை கற்றுக்கலாம், ஒரு ஆட்சி எப்படி நடத்துன்னு கற்றுக்கலாம். இந்த பண்பு வந்து இயல்பில் வரணும். சில அமைச்சர்கள், சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பண்போடு நடந்துக்கிறாங்க. தாவேக்களை நம்ம பார்க்குறோம். அதிமுகவுடைய சட்டமன்ற அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் பேர் வந்து பழனி அந்த கோயிலில் போடலை அப்படின்னோடனே அவர் பேரை போட சொல்கிறாரு, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு, வருத்தம் தெரிவிக்கிறாரு. இந்த பண்பு பாராட்டுக்குரியது. அதே போல் எல்லோரும் நடந்து கொள்வது தான் சரியாக இருக்கும், அது நாகரிகமாக இருக்கும். இல்லை இப்போ அமைச்சர் இந்த மாதிரி பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம். இங்கே விழுப்புரத்தில் அனந்தபுரங்கிற ஒரு ஸ்கூல், அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட தாவேகா மாவட்ட செயலாளர் அவர் அங்கே போயிட்டு பாமகலாம் ஒரு கட்சியே கிடையாது, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, நாங்கள் தான் ஆளுங்கட்சி, நாங்கள் சொல்கிறதா நீங்கள் இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு போய் பேசிட்டு வந்துருக்கிறார். இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் கிளை செயலர்லாம் ஆய்வு பண்ணுறாங்களாம். கிளை செயலர் தாவைக்கால, ஆமாம், அவங்களாம் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேரளவில் வந்து ஆய்வு பண்ணாதீங்க கட்சிக்காரங்க யாரும் அப்படின்னு சொன்னாலும் கூட கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், வட்டச் செயலாளர், நகரச் செயலாளர் எல்லாருமே ஏதாவது பண்ணணும்ல. இப்போ ஆட்சி வந்தாச்சு, ஏதாவது என்ன முன்னாடிய மாதிரியே போயிட்டு மரக்கன்று நடுதல், ரொட்டிப்பால் முட்டை திட்டம், நாமப்பழம் வாங்குவது, இல்லை கீரை 10 கீரை எவ்வளோமா, 10 கட்டு கீரை வந்து எவ்வளோமா, 10 கட்டு கீரை 100 ரூபா, 10 எவ்வளோமா, ஒரு நாளைக்கு எவ்வளோமா கீரை வைப்பீங்க? 9 கட்டு விற்பேன்ப்பா, 8 கட்டு விற்பேன், எவ்வளோ கிடைக்குமா? மொத்தமாக 80 ரூபாய்க்கு விற்பேன், அதில் உனக்கு ஒரு 40 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்குமாம்மா? சரி மொத்த கீரை எனக்கு கொடுத்துங்கம்மா. மொத்த கீரையும் வாங்கிய தாவேக்கா நிர்வாகி
தயங்கி நின்ற அந்த தாய் என்ன தவம் செஞ்சு புட்டோம். பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்க யாரு? பிகினுட்ஸ் கூட வச்சுறாங்க. உடனே 2 மணி நேரம் காத்திருந்து பக்தர்களோடு பக்தர்களாக பழனி கோவிலில் தரிசனம் செய்த அறநிலைத்துறை அமைச்சர் அதிர்ச்சியோடு பார்த்த மக்கள் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட், இந்த பக்கம் கலாட்டா ஒரு பேக்ரவுண்ட் சாங். அதுக்கு வந்து இது ஒரு பயங்கரமாக பூக்கள் இதெல்லாம் ரெகுலராக பூக்கள் நீங்கள் விட்டா வந்து அலங்கார பந்தலிலே அந்த பாட்டு இல்லைங்க. அது மாதிரி ஒரு கூஸ் பம்ஸாக இல்லை ஒரு நம்மளை வந்து மெஸ்மரைஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து பேக்ரவுண்டு போட்டு ஜெய்பீம் பாட்டு வச்சுருக்காங்க. ரேண்டமாக ஜெய்பீம் சாங் வச்சுருக்காங்க, போட்டு விட்ருவாங்க. மண்ணிலே ஈரம் உண்டு அதை ரேண்டமாக போட்டு முடிச்சு விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி இது வேலையாக திடுறாங்க. கலாட்டாவும் பிகனுட்ஸும் போட்டு இந்த மாதிரி வந்து எல்லாரும் காத்திருக்க மாதிரி அவரும் போயிருக்காப்புல. உடனே திருநீரை கையிலே வாங்கிய அறநிலைத்துறை அமைச்சர் நெத்தியிலே பூசிய பூசாரி. அப்போ திருநீரை நெத்தியில் பூசாமல் நாங்கள் என்ன வாங்கி இப்படி வச்சுக்கிட்டா போயிட்டு இருப்போம். இதெல்லாம் நாட்டில் செய்தி. இது எவ்வளோ நாளைக்கு இப்படியே ஓட்டுறாங்கன்னு நம்மளும் பார்ப்போம். இப்போ அடுத்ததாக கர்நாடக முதலமைச்சர் டிகே சிவகுமார் அவருக்கு வந்து ஆப்பிள் மாலை போட்டிருக்காங்க கழுத்தில். ஆப்பிள் மாலைக்கு அதை போட முடியாது, அவ்வளோ பெரிய மாலை. பக்கத்தில் நின்று போஸ்ட் கொடுத்துட்டு அந்த ஆப்பிளை பறித்து கடிச்சு இப்படி தூக்கி எறிகிறாரு தொண்டர் மேலே. ஆப்பிளை கடிச்சு அதாவது ஆப்பிள் மாலையை கொண்டு போய் கொடுக்குறாங்க இல்லையா? வீடியோவில் இருக்கா? ஆமாம். அவர் வந்து அதை தொடுறாரா? வீடியோவில் இருக்கா? இருக்குது. ஆப்பிள் எடுக்கிறாரா? வீடியோவில் இருக்கா? இருக்குது. கடிக்கிறாரா? வீடியோவில் இருக்கா? இருக்குது. தூக்கி போடுறாரா? வீடியோவில் இருக்கா? இருக்குது. பிடிக்கிற ஆள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லையா? அது இல்லையே. அவர் யார்? டிகே சிவகுமார் காங்கிரஸ்காரரு. கீழே நிற்கிறவர் காங்கிரஸ் தொண்டர் மாணிக்க தாக்கூருங்க. அப்படியா? அவர் தான். இவ்வளோதான் காங்கிரஸ். இங்கேருந்து போயிட்டாராங்க. ஆமாம், இருந்து வாய்ப்பு இருக்குல்ல. அந்த ஊர் மாணிக்க தாக்கூர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் கூட மாணிக்க தாக்கூர் காங்கிரஸ்காரரு. இப்படி வந்து கடிச்சு போடக்கூடிய எச்சி ஆப்பிள் எடுத்து சாப்பிட்றாங்க. அவ்வளோதான். அடுத்ததாக இங்கே நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டி அங்கே வந்து பிற மாநிலத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது. அங்கே வந்து இந்த சிக்கன் மட்டனோட கழிவுகளை எல்லாம் போட்டு அரைக்கிறாங்க, துர்நாற்றம் வருதுன்னு மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதில் தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர் 100 ஜேசிபி வச்சுருக்காரு. அவர் நினச்சானா 10 ஜேசிபியை கொண்டு போய் அந்த அலுவல் இதையே அடித்து உடைச்சி அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் அவருக்கு இருக்குது. அதனால தான் அந்த மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. திருநெல்வேலி மக்கள் வந்து அவருக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. நிச்சயமாக அவர் அதை பண்ணுவார். இல்லை நம்ம ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் மாதிரி நாளைக்கு நிறைய செய்திகளோடு நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.